ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டுக்கு வெளியில் சக்ஸஸ், வெல்த், அதுக்கப்புறம் லவ், இந்த 3 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? அதை பற்றின கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஒருத்தர் சூஸ் பண்ணதுனால என்ன மேஜிக் நடந்ததுங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டுக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசானவங்க உட்காண்ட்ருக்காங்க, ஓல்டு மேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அதை பார்த்துட்ட உடனே அந்த அம்மா வராங்க. அந்த அம்மா உங்களுக்கு என்ன உணவு வேணுமா, வீட்டுக்குள்ளே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்போடு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லைன்ட்டு இவங்க சொல்கிறாங்க, சரி இவங்க ஹஸ்பண்ட் வரட்டும், நாங்கள் வீட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க ஹஸ்பண்ட் வராங்க, நடந்ததை சொல்கிறாங்க. சரி பசியோடு அவங்கள காத்திருக்க வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட சொல்கிறாரு. இவங்களும் கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிடும்போது அந்த 3 பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு, இதில் நாங்கள் 3 பேரில் ஒருத்தர் சக்ஸஸ், ஒருத்தர் வெல்த், இன்னொருத்தர் லவ். இந்த 3 பேரில் நீங்கள் யாருன்னா ஒருத்தரை தான் கூப்பிட முடியும். யாரை கூப்பிட்றீங்களோ நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. சரின்ட்டு இந்த அம்மா திருப்பி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நம்ம வெல்த்தை கூப்பிடலாம், நம்ம பெரிய பணக்காராயிரலாம்ல, ஸோ அந்த வெல்த்தை கூப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஒய்ஃப் சொல்கிறாங்க, வேண்டாம் சக்ஸஸை கூப்பிடலாம், வெல்த்துங்கிறது சக்ஸஸ் வந்தாலே வெல்த் வந்துடும் இல்லையா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஒருத்தர் வெற்றி எப்போ அடைகிறாங்களோ அப்போ அவங்களுக்கு உண்டான வளமும் கூடவே வரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு இந்த மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து அவங்க டாட்டர் வராங்க. வந்த உடனே இவங்க 2 பேரும் வேணாம், நம்ம அன்பை கூப்பிடலாம், அன்பை உள்ளே கூப்பிட்டா தான் நம்ம அன்போடு இருக்கலாம், வீட்டில் நல்ல சிச்சுவேஷனோடு இருக்கலாம், பாண்டிங்கோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் வெளியில் வராங்க. வந்த உடனே அவங்க ஒய்ஃப் இதில் யார் அன்போ லவ்வோ நீங்கள் உள்ளே வாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த பர்சன் எந்திரிக்கிறாங்க. அவர் எந்திரிச்சு வர பின்னாடி கூட 2 பேரும் வராங்க. உடனே இவங்களுக்கு ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸ், ஷாக்கிங்காக இருக்குது. என்ன 3 பேருமே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வயசானவரை பார்த்து கேட்குறாங்க, நான் உங்களை மட்டும் தானே கூப்பிட்டேன், ஏன் அவங்க 2 பேரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் சக்ஸஸையோ இல்லை வெல்த்தையோ யாருன்னா தனித்தனியாக கூப்பிட்ருந்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் வந்திருப்பாங்க. நீங்கள் எப்போ அன்பு வேணும்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டீங்களோ மற்றவங்க 2 பேரும் பின்னாடியே வந்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்ட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அன்புங்கிறது ஒன்று வீட்டில் நிலச்சி இருந்தால் மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்கிறது தான் இதோட கருத்து. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பாண்டிங்காக இந்த ஃபோன்லாம் இருக்காது, அப்படியே கூட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவாங்க, அந்த அன்பு வெளிப்படும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லோரும் இந்த 9 to 5 ஜாப் பார்க்குறது, லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க் மாதிரி ஆயிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிளேட்டில் சாப்பாடை போட்டுட்டு இன்னாங்க டேபு, இன்னும் ஃபோனு, இந்த 10 minutesல சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அந்த பாண்டிங் பிரேக் ஆகுது. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போ குழந்தை நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் கூட கொஞ்சம் நேரம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கெலாம் டைம் இல்லைடா, நீ போயிட்டு டிவி போட்டு பார்த்துட்டு உட்காந்துரு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இதே வார்த்தையை அவங்க ஒரு 20 years கழிச்சு அவங்க வேலைக்கு போகும்போது, நம்ம ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமா நம்மளை பார்த்து நாம் கேட்போம், ஒரு 10 minutes எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், என் கூட உட்காந்து பேசேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே வார்த்தை அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, நான் வேலைக்கு போகணும், உனக்கு வேணும்னா ஃபோன் டிவி எல்லாம் இருக்குது பாரு, ஏதாச்சும் ஒன்றத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கம்முன்னு அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்கன்னா அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 பேர் உங்கள் வீட்டு வாசப்படியில் நின்னாங்கன்னா நீங்கள் யாரை கூப்பிடுவீங்க? வெல்த்தா, சக்ஸஸா, இல்லை லவ்வா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.